ஆர்கேஎஸ் கல்வி நிலையம் சார்பாக மாணவர்களை அடுத்த தலைமுறை தொழில் முனைவோர்களாக மாற்ற புதிய முயற்சி. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற யங்பிரனர் 2025 நிகழ்ச்சியில் இளம் மாணவ தொழில் முனைவோர்கள் அசத்தல். கோவை ஸ்ரீரங்கம்மாள் கல்வி நிலையத்தில் நடைபெற்ற யங்பிரனர் எனும் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் சொந்த விற்பனை அரங்குகளை அமைத்து தங்களது தொழில் முனைவோர் திறன்களை நிரூபித்தனர். கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஸ்ரீரங்கம்மாள் கல்வி நிலையம் ஆர்கேஎஸ் கல்வி நிலையம் சார்பில் யங்பிரனர் 2025 எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2025 ஆண்டில் இளம் தலைமுறை மாணவர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் பண்பாட்டினை மதிக்கவும் தொழில்துறை ஆவலை வளர்க்கவும் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் முதல் நிதியமைச்சரும் ஆர்கேஎஸ் கல்வி நிலையத்தின் நிறுவனருமான மறைந்த டாக்டர் ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்களின் பேத்தியான நளினி சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் ஆர்கேஎஸ் கல்வி நிலையத்தின் கல்வி இயக்குநர் வகிஷா விக்ரம், பள்ளியின் முதல்வர் அஜித்குமார், தலைமை ஆசிரியர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். யங்பிரனர் நிகழ்ச்சி குறித்து நளினி சண்முகம் கூறுகையில், சவால்கள் நிறைந்த இன்றைய காலத்தில் மாணவ பருவத்திலேயே மாணவர்கள் கல்வி பயில்வதோடு கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்வது அவசியமாக இருப்பதாக தெரிவித்த அவர், அதன் அடிப்படையில் மாணவர்கள் வாழ்க்கை திறன்களை அபிவிருத்தி செய்யும் ஒரு தளமாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். மாணவர்களுக்கு நேரடியாக தொழில்துறை அனுபவத்தை வழங்கும் வகையில் நடைபெற்ற இதில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தங்களது சொந்த முயற்சியில் சுமார் 25க்கும் மேற்பட்ட அரங்குகளில் தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்தனர். இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான துணி வகைகள், ஃபேன்சி பொருட்கள், உணவு அரங்குகள் என பல்வேறு அரங்குகளை அமைத்த மாணவர்களிடம் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலரும் பொருட்களை ஆவலுடன் வாங்கிச் சென்றனர். ஆர்கேஎஸ் கல்வி நிலையம் சார்பாக மாணவர்களை அடுத்த தலைமுறை தொழில் முனைவோர்களாக மாற்றும் புதிய முயற்சியாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
என் பேர் அஜித் குமார். நான் ஆர்கேஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட பிரின்சிபல். இவர் கணேசன் சார் எங்கள் எய்டடோட ஹெட் மாஸ்டர் அண்ட் அகடமிக் டைரக்டர் மேம் மகிஷா மேம் அண்ட் எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் உள்ள நளினி மேம் சீனியர் எங்களோட அட்வைசர். ஸோ நாங்கள் இங்கே யங்பிரனர் வந்து இது 3வது வருஷமாக நடக்கிறோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே ஐடியேட் பண்ணி, அதாவது ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணி டெமோ எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களா ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸஸுமே ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ஐடியாவை, ஒரு ஆண்டர்பிரினர் ஐடியாவை கொண்டு வந்து அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஐடியாவுக்கு அப்ரூவல் வாங்கி அதை ஒரு டெமோ பண்ணி இன்னைக்கு ஸ்டால்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நீங்கள் இங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இதை பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ இது பண்ணுற மூலமாக நம்ம ஒரு கணக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தியரியாக கிளாஸஸ் சொல்லி கொடுக்கறத விட பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பில்டிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கும் பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்லி இது எல்லாமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டால்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபுட். ஸோ ஃபுட்டில் குனாஃபாலேருந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம பெரியவங்க சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுற அந்த டிஷ்ஷஸ்மே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சேலஞ்சிங்காக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கேம் ஸ்டால்ஸ், நிறையா கேம் ஸ்டால்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ப்ராடக்ட் கஸ்டமைஸ் டிஷர்ட்ஸ் பண்ணுறாங்க, சென்டட் கேண்டில்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் அவங்களே வந்து ஒரு மாதமாக இதுக்கான உழைப்பை ரொம்ப அதிகமாக போட்டு அவங்க ப்ராடக்டாக வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கி ஸ்டால்ஸ்க்கு எல்லாத்துக்குமாவே வச்சுருக்காங்க. ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக எல்லா ஸ்டால்ஸ்க்கும் போங்க. மொத்தம் எவ்வளோ ஸ்டால் போட்டிருக்கேன்? இங்கே டோட்டலாக 30 ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ இதில் எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் அலுமினைஸ் சில ஸ்டால்ஸ் இருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே போட்ட ஸ்டால்ஸ் வந்து ஒரு 17 ஸ்டால்ஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தென் அது போக ஸ்கூல் ஸ்டால்ஸ் அண்ட் அதர் ஸ்டால்ஸாக இருக்குது. ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள எங்களோட எய்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் இது ரெண்டுமே சேர்ந்து மற்ற ஸ்டால்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஃப்ரெண்டில் நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டால்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டால்ஸ். பார்க்குறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் வாட் ஷால் ஐ சே, ஒரு எக்ஸிபிஷன் ஆஃப் சாதாரண எக்ஸிபிஷன் மட்டும் இல்லைங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு காமர்ஸ். அண்ட் அப்படி பார்க்குறப்போ தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கனெக்டிவிட்டி ஹியர் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். இது 3 வந்து ரொம்ப நம்ம சுற்றி வர போனாவே நமக்கு தெரியறது. அண்ட் ஐ திங்க் இன்றைய உலகத்தில் வந்து இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த வே தே கோஆப்ரேட் வித் ஈச் அதர். இப்போ ஒரு வெர்டிக்கல் குரூப்பிங் மாதிரி தான் இருக்குது. அந்த பெரிய கிளாஸ் குழந்தைங்க, சின்ன கிளாஸ் குழந்தைங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பண்ணுறப்போ த ஸ்பிரிட் ஆஃப் காம்படிஷன் இங்கே கிடையாது, கோஆப்ரேஷன் தான் பார்க்குறோம் அண்ட் கொலாபரேஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கத்த உலகத்தில், isn't it? And they feel so free. அவங்க the way they interact, the way they நம்மளை இன்வைட் பண்ணுறதுலேருந்து, it is such a wonderful expression of their confidence and their skills. ரெண்டுமே கலந்தது ஒன்று. நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்து that is true. ஸோ இது வந்து இட்ஸ் a very creative enterprise and endeavor தான் சொல்ல முடியும். லைக் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கான்ஃபிடென்ஸ் பில்டிங், ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப வருது. ஸோ எக்ஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் ஐடியாஸ் நிறையா வருது இல்லைங்க. ஸோ அவங்களும் எவ்வளவோ வந்து கூகுள் பண்ணி மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கலந்து பேசி இது ஒரு நாளில் எடுக்கிற முடிவு கிடையாது. So much of planning and execution has gone into this. So it is a wonderful opportunity. It's a window of opportunity for students in the present day world. நான் கவிஸ்ரீ, நான் ஆர்கே ஸ்ரீ ரங்கம்மாள் கல்வி நிலையம் ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த ஸ்கூல் 72 இயர்ஸாக இருக்குது. இப்போ வந்து நான் ஸ்கூல் டாப்பர் எடுத்தனாட்டிக்கு எனக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் இட். இப்போ வந்து 3 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் யங்பிரனர் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடக்குது. பிஸ்னஸ் பிளான்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன வயசுலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த யங்பிரனர் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து 3 இயர்ஸாக நம்ம ஸ்கூலில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுலேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் த ஸ்கூல். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் தேங்க்யூ.